திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 17ஆம் பாடல். செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கண்ணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடினலல் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம் பாவாய். திருச்சிற்றம்பலம். 17ஆவது பாட்டில் பரமேஸ்வரன் கிட்ட கிடைக்கக்கூடிய பேரின்பம்ங்கிறது வேற யார்கிட்டையும் கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறா. அவனோட அருள் அவன் நினச்சா மட்டும்தான் கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணினா கூட அந்த முயற்சினால் மட்டும் கிடைக்காது, அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதான். சிவந்த கண்களை உடைய விஷ்ணு கிட்ட போனால் கூட அந்த பேரின்பம்ங்கிறது கிடைக்காதாம். ஏன்னா விஷ்ணுவும் சிவனும் வேற வேற கிடையாது. எப்படி அம்பாளை பரமேஸ்வரன் ஒரு பக்கம் வச்சுருக்காரோ அதே மாதிரி விஷ்ணுவையும் வச்சுருக்கார். சங்கர நாராயண ரூபம் சொல்கிறோம் இல்லையா? அப்படி சுவாமி விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் ஒரே ரூபத்திலே இருக்கக்கூடியவா, அவள் இன்னைக்கும் பிரியாமல் இருக்கக்கூடியவா. அதனால பரமேஸ்வரன் கிட்டையே அந்த பேரின்பமானது கிடைக்கும். திசைமுகன் பால் தேவர்கள் பால். திசைமுகன்னு பிரம்மாவுக்கு பேர். ஒரு திக்கையும் பார்த்துட்டு இருப்பார். 4 தலை அவருக்கு. அதனால ஒரு திக்குக்கும் அவர் முகம் இருக்கிறதுனால திசைமுகன்னு அவருக்கு பேர். ஏன் அவர்கிட்ட அந்த பேரின்பம் கிடைக்கும் நம்ம போவோம் அப்படின்னு சொன்னால், அவர் தான் நம்ம தலையெழுத்து எழுதுறார், அவர் தான் நம்மளை படைச்சவர். அதனால் அவர்கிட்ட போய் சரணடைவோம் அப்படின்னு அடைஞ்சா கூட அவர்கிட்ட கூட அந்த பேரின்பம்ங்கிறது கிடைக்காது. தலையெழுத்தை மாற்றி எழுதினாலும் பேரின்பம்ங்கிறது அவர்கிட்ட கிடைக்காதான். தேவர்கள்கிட்டையும் கிடைக்காது. அமிர்தத்தை சாப்பிட்டு மரணமே இல்லாமல் ஆனவா. அதனால் மரணம் இல்லாட்டி பேரின்பம் கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதுவும் கிடைக்காது. மரணமே இல்லாமல் இருந்தாலும் பேரின்பம்ங்கிறது பரமேஸ்வரன் கிட்ட தான் கிடைக்கும். அப்படி எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதான். எங்குமே கிடைக்காத ஒரு இன்பம் நம்ம பரமேஸ்வரன் கிட்ட தான் கிடைக்கும். எங்கேயுமே தேடி நம்ம அந்த பேரின்பத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறா. வேற யாராலையும் தரவும் முடியாது அப்படின்னு சொல்கிறா. கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்மளுடைய குற்றங்களெல்லாம் போக்கக்கூடியவளாம் அம்பாள். கருமையான கூந்தலை உடையவள், இயற்கையான வாசனையோடு உள்ள கூந்தலை உடையவளான அம்பாள். முன்னாடியே பாட்டில் பார்த்தோம் இல்லையா? அம்பாளை வணங்கிட்டு சுவாமி கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குற்றங்களெல்லாம் சுவாமி கிட்ட சொல்லி நமக்காக சிபாரிசு பண்ணுவாளாம். நம்மளை மன்னிக்க சொல்லி சிபாரிசு பண்ணுவாளான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட குற்றங்களை போக்கக்கூடிய அம்பாள் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்மளுடைய ஒவ்வொரு வாசலுக்கும் நம்மளுடைய பாவத்தை போக்குறதுக்காக வராளாம். நம்மளுடைய குற்றங்களெல்லாம் போக்குறதுக்காக வராளாம். இன்னொன்று, இல்லம்னு சொன்னால் மனசில் இருக்கக்கூடிய இல்லம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இல்லத்துக்கு வந்தால் தான் இந்த இல்லத்துக்கு வர முடியும். மன இல்லத்துக்கு வந்தால் தான் நம்ம வாழக்கூடிய மனை இல்லத்துக்கு வர முடியும். அந்த இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படி நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காக நம்மளுடைய குற்றங்களை போக்குறதுக்காக ஒரு ஆத்துக்காக செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை பரமேஸ்வரனையும் கூட்டின்னு வரா. செவப்பாக இருக்கக்கூடிய தாமரை போன்ற தங்கமயமான பாதம், அந்த பாதத்தை தந்தருளும் சேவகனை. சுவாமி நம்ம அவரை வணங்கிட்டோம்னு சொன்னால் அவருடைய பாதத்தையே கொடுத்துருவாராம். ஏன்னா மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை தானே ஆச்சு. அதனால் அவர் பாடுறார், அந்த பாதத்தை அப்படியே கொடுக்கக்கூடிய சேவகன் அப்படிங்கிறார். சுவாமி நம்ம அவனுக்கு அடிமையாக ஆயிட்டோன்னு சொன்னால் அவன் நமக்கு அடிமையாகிடுவானான், நமக்கு தாசனாகிடுவானான்.
அதனால அந்த திருவடித்தாமரையை கொடுக்கக்கூடிய சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. அரசன் அப்படின்னு சுவாமி ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், கேட்காமலேயே அருள் புரிவானாம். அரசன் போல் ஒரு நாட்டுக்கு ராஜான்னு சொன்னால் மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமா பார்த்து அவனே செஞ்சு கொடுப்பானாம். அந்த மாதிரி அடியார்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன். அடியார்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும், இவாளுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்து 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 பண்ணக்கூடியவன். அதனால அவனுக்கு அரசன், அங்கன் அரசன். அடியோங்கட்கு ஆரமுதை, இந்த அடியார்களுக்கெல்லாம் ஆறாத அமுதமாக இருக்கக்கூடியவன். திகட்ட 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 சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கக்கூடியவன். அப்படி ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடையலோர் எம்பாவாய். நம்மளுடைய பெருமானை நலம் உண்டாகிறதுக்காக பாடி, இப்போ எதுக்காக இந்த நலம் திகழ அப்படிங்கிறது சொல்கிறான்னா, பாடினா நலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறா. நலமுண்டாகணும்னு பாடுறா, நமக்காக இந்த உலகத்தார் நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நலம் திகழ பாடி நம்மளுடைய பெருமானை பாடி பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடையில் எம்பாவாய். இந்த தாமரையெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய தட்டாக்கத்தில் நம்ம நீராடுவோம். சுவாமியை பற்றி பாடிண்டே, நமக்கு நலம் உண்டாகிறதுக்காக சுவாமியை பாடிண்டே நம்ம இந்த தடாகத்தில் நீராடுவோம் அப்படின்னு சொல்கிறா. 18வது பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.